நம்ம ஊர்ல சில இடங்களுக்கு நைட் டைம்ல போகக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுல ஒரு இடம் தான் இந்த பழைய பேருந்து நிறுத்தம். ஊருக்கு கொஞ்சம் வெளிய சுத்தி காடு மாதிரி பகல்ல பார்த்தா சாதாரணமா இருக்கும். ஆனா நைட்டு 12 மணிக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு யாரும் போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அங்க பேருந்து வருமாம். ஆமாங்க. ஏன் வரும்னு சொல்றேன்னு பார்க்குறீங்களா? ஆமா. இது நாள் வரைக்கும் நம்ம சிச்சுவேஷன்ல வர்றது தான் பார்த்துருப்பீங்க. ஆனா அந்த ஊர்ல பேருந்து வராது. ஆனா அந்த ரோட்டுல பல வருஷமா ஒரு பேருந்து கூட ஓடல. இத கேட்டா சிரிப்பா தான் இருக்கும். அதான் அருணும் நினைச்சான். பகல்ல பார்த்தா சாதாரணமா இருக்கும். ஆனா நைட்டு 12 மணிக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு யாரும் போக மாட்டாங்க. இது என்னடா இது? எல்லா இடத்துலயுமே பேருந்து வருது. இப்ப இவரு பேருந்து வருதுன்னு சொல்றாரே அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த ஊர்ல பேருந்தே வராத இடம். அந்த இடத்துல ஒரே ஒரு பேருந்து மட்டும் தான் ஒரு நாளைக்கு வரும். அந்த பேருந்தும் வராம இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருந்த இடம். ஆனா அதுக்கப்புறம் வரதே இல்ல. அந்த ஒரு வீடியோ பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இத கேட்டா சிரிப்பா தான் இருக்கும். ஆனா அதுதான் அருண்ன்ற ஒரு பையனும் நினைச்சிருக்கான். இந்த கதைக்கு ஹீரோவே அருண் தான். இதெல்லாம் பில்டப்பான்னு அவன் ஒரு யூடியூப் சேனல்ல நடத்துறான். ஆர்ஆர் பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் அவனோட ஹாபி. ஒரு நாள் இந்த கதையை கேட்டு சரி இன்னைக்கு நைட்டு போய் பார்த்துடலான்னு கிளம்பிட்டான். ஒரு கேமரா, ஒரு டார்ச், ஒரு மைக், அவ்வளவுதான். இரவு 11:30 மணி. அரசு பேருந்து நிறுத்தத்துல தனியா உட்கார்ந்து இருந்தான். காத்து மட்டும் ஊதுது. பழைய போர்டு கிறுகிறுன்னு ஆடுது. அவன் கேமராவை ஆன் பண்ணி, காய்ஸ் இப்போ 11:30 மணி, இங்க எதுவுமே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தான். நேரம் ஓடிச்சு. 11:45, 11:55, 11:59, அப்படியே 12 மணி அடிச்ச அடுத்த செகண்டே தொலைவில் இருந்து ஒரு ஹாரன் சத்தம். அருண் எழுந்து நின்னா ரோட்டை பார்த்தான். ஆனா ரோட்டுல ஒண்ணுமே இல்லை. ஆனா சத்தம் மட்டும் நெருங்கிட்டு இருக்கு. ஒரு பேருந்து வேகமா வர்ற மாதிரி அவன் இதயம் டக் டக் டக்குன்னு அப்படியே அடிக்க ஆரம்பிச்சு. திடீர்னு பனிக்குள்ள இருந்து 2 லைட், ஹெட்லைட் மாதிரி அது மெதுவா நெருங்கி வந்துச்சு. அதுக்கு பின்னாடி பேருந்தே இல்லை. லைட்டு மட்டும். அவன் கேமராவை ஜூம் பண்ணான். அந்த லைட் பேருந்து நிறுத்தத்துக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. சில நொடிகள் அமைதியாயிட்டான். பிறகு சிஸ், பேருந்து கதவு நிக்கிற சத்தம். ஆனா பேருந்து காணோம். அடுத்த நொடி டக் டக் டக், காலடி சத்தம். யாரோ இறங்கி நடக்கிற மாதிரி. ஒருத்தர், 2 பேர், 3 பேர், நிறைய பேர். ஆனா யாரையும் பார்க்க முடியல. இவங்கெல்லாம் இறங்கி நடந்திருக்காங்க. நடக்கிற சத்தம் மட்டும் கேட்குது. அருணுக்கு உடம்பே சிலிர்த்து போச்சு. அவன் பின்னாடி நகர ஆரம்பிச்சான். அப்போ அவன் கையில இருந்த டார்ச் லைட் ஆஃப் ஆகிருக்கு. கேமரா ஸ்கிரீன் முழுக்க குறுக்கீடு. அதற்கு ஒரு குரல் மெதுவா, அடுத்த நிறுத்தம். அவ்வளவுதான். கேமரா ஆஃப், டார்ச் ஆஃப். அருண் திரும்பி பார்க்காம ஓடிட்டான். மறுநாள் காலையில வீடியோவை பார்த்தான். எல்லாமே நார்மலா இருந்துச்சு. ஆனா சரியா 12 மணிக்கு ஒரு ஃப்ரேம் மட்டும் பனிக்குள்ள ஒரு பழைய பேருந்து, அதுல நம்பர் 13ன்னு போட்டு இருந்துச்சு. அடுத்த ஃப்ரேம்ல காணோம். ஆனா அதை விட பயங்கரமான விஷயம், பேருந்து ஜன்னலுக்குள்ள இருந்து முகங்கள் எல்லாரும் அருணையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த முகங்கள் யாருன்னு யாருக்கும் தெரியாது. அந்த பேருந்து எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. ஆனா சிலர் இன்னைக்கும் சொல்றாங்க, ஒவ்வொரு வருஷமும் சில நாட்கள் நள்ளிரவு 12 மணிக்கு அந்த பேருந்து இன்னும் அங்க வந்து நிற்கும். நீங்க அந்த இடத்துல இரவு தனியா நிற்பீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.